discuss about olfactory indicator. இது வந்து எதை வச்சு பார்க்க போகிறோன்னா, ஸோ we are going to do this activity and then you will be understanding this topic. ஓகே, ஸோ olfactory indicator அப்படின்னா என்னென்னா, ஸ்மெல்லை வச்சே நம்ம வந்து ஆசிடா பேஸாங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ நாட் த ஸ்மெல் ஆஃப் ஆசிட் ஆர் பேஸ், நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதோட ஸ்மெல் வந்து இருக்கா இல்லை, ஆசிட் போட்டதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் இருக்கா இல்லையா, பேஸ் போட்டதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் இருக்கா இல்லையா, அதை வச்சு நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஓகேவா? the olfactory, the word olfactory means smell. Don't forget this, the word olfactory means smell. You can see here what you are going to do is you are going to take finely chopped onions. அதாவது ஆனியனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து ஒரு கேரி பேக்கில் போட்டுக்கோங்க. ஸோ அதே கேரி பேக்கில் என்ன போடணும்னா, ஸோ துணியை வந்து சின்னதாக கிழித்து ஒரு 2-3 போட்டுருங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த கேரி பேக் நல்லா டைட்டாக வந்து அப்படியே வந்து டைட்டாக கட்டிவிடுங்க. கட்டிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக, ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த துணியை வந்து வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம அதில் என்ன பண்ண போகிறோம்னா, we are going to செக் ஃபார் தி சேஞ்ச் இன் அடோர். நம்ம ஆசிடை ஒரு ட்ராப் போடுவோம். ஸோ ஒரு துணி பீஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் ஒரு ஸ்ட்ரிப்பில் என்ன ஆட் பண்ணுவீங்க? ஸோ வில் பி ஆடிங் பேஸ். ஓகே, இங்கே வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, டைல்யூட் NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஸோ அப்படியே வந்து வாஷ் பண்ணுவீங்க. தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து பார்ப்பீங்க. ஸோ எதில் வந்து அந்த ஆனியனோட ஸ்மெல் அப்படியே இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களோட அப்சர்வேஷன். ஸோ எதில் ஆனியனோட ஸ்மெல் அப்படியே இருக்குன்னா, எங்கே நீங்கள் வந்து ஆசிட் ஆட் பண்ணிங்களோ அந்த துணியில் வந்து அந்த ஆனியனோட ஸ்மெல் போயிருக்காது. ஓகேவா? அப்போ அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ ஆனியனோட ஸ்மெல் ரிமைன்ஸ் ஆஸ் இட் இஸ். ஓகே, தேர் வில் பி நோ சேஞ்ச் இன் த ஸ்மெல். ஆனால் பேஸ் ஆட் பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த துணியில் வந்து ஆனியனோட ஸ்மெல் வந்து சுத்தமாக இருக்காது. ஓகேவா? ஸோ the smell vanishes when you have added bases. அப்போ இந்த ஸ்மெல்லை வச்சே நம்மளால் ஈஸியாக வந்து ஆசிடாக பேஸாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை தான் ஆல்ஃபாக்டரி இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ மெயினாக ஆனியனை வச்சு நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஆனியனை வச்சு பண்ணும்போது என்ன நடந்தது, ஸோ அந்த ஆனியனை கட் பண்ணி பீஸாக வந்து ஒரு கேரி பேக்கில் போட்டு அது கூட வந்து துணியெல்லாம் கிழிச்சு போட்டுரும். ஓகேவா? அப்படியே அந்த ஆனியனோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அந்த துணி மேலே வந்து ரீட்டைன் ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணுவோன்னா, அந்த துணியை எடுத்து அதில் வந்து ஆசிடும் போட்டு பார்ப்போம், பேஸும் போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்துட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எதில் வந்து ஸ்மெல் இருக்குதுன்னு பார்ப்போம். ஆசிட் போட்ட துணியில் வந்து ஸ்மெல்லு வந்து அப்படியே இருக்கும். ஆனால் பேஸ் போட்டதில் வந்து ஸ்மெல் அப்படியே வந்து வேனிஷ் ஆகிடும். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஸோ திஸ் ஆனியன் கேன் பி யூஸ்ட் அஸ் ஆல்ஃபாக்டரி இண்டிகேட்டர். ஸோ த இம்பார்ட்டன்ட் கன்க்ளூஷன் இஸ் ஆனியன் ஸ்மெல் will vanish in case of base and it remains as it is in case of acid. I hope you understood this important conclusion. And your assignment is, what you have to do is, இதையே வந்து நீங்கள் வந்து க்ளோவ் ஆயில் வச்சு பண்ணும்பொழுதும் வெனிலா எசன்ஸ் வச்சு பண்ணும்பொழுதும் என்ன நடக்குங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஸோ வெனிலா எசன்ஸ் they are also having some good smell இல்லையா? ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது என்ன நடக்கும், அதில் ஆசிட் போகும்போது என்ன நடக்கும், பேஸ் போடும்போது என்ன நடக்கும், அதே மாதிரி க்ளோவ் ஆயிலில் ஆசிட் போடும்போது என்ன நடக்கும், பேஸ் போடும்போது என்ன நடக்குங்கிறத நீங்கள் வந்து you have to research this one and then you have to say me in the comment section. That is your assignment question for you. So hope all will do that.